ஒரு படத்த பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது வேற. பட் எல்லாருமே ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்மையா போயிட்டுருக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும், அந்த படத்த பார்த்துட்டு அந்த படம் ஏன் ஓடுது அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து சொல்லணும்னு தோணுச்சு. அப்பேற்பட்ட சூழ்நிலையில துரந்தர் படத்த பத்தி தான் வந்து பேசாம இருக்க முடியல. இன்டர்நெட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரந்தர் படத்த பத்தி தான் வந்து பேசி மீம்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. குறிப்பா பாலிவுட்டுக்கு வந்து இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆனா சமீபத்தில பாலிவுட்ல வந்து செம்ம மொக்க வாங்கிட்டாங்க. இப்போ பேன் இண்டியன் அப்படிங்கிற ஒரு ஜானர் உருவானதே வந்து பாலிவுட்ஸ்ல நெறைய ஃப்ளாப் ஆனது. ஏன்னா பாலிவுட்டோட பட்ஜெட் அப்படிங்கிறது மத்த எல்லா லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, அங்க வந்து ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய அடியா இருக்கும் அப்படிங்கிறது சமீபத்தில பாலிவுட்ல வந்த அந்த ஃப்ளாப்ஸ் மூலியமா வந்து எங்கேயே சென்று கொண்டிருக்கிறது பாலிவுட். சவுத்துல இருந்து பாருங்க எவ்வளோ படங்கள் வந்து கலக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி பெயர் போட்டிருந்த டைம்ல, துரந்தர் படத்தோட வெற்றி பாலிவுட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப்ப வந்து குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, பேசிக்கலி துரந்தர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட் இல்ல வெட்டரன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தில வந்து பழந்தின்னு கொட்ட போட்டவன்பா அப்படிங்கிற மாரி வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ட பத்தின கதை தான் வந்து துரந்தர். இவன் எந்த வேலைய குடுத்தாலும் வந்து முடிச்சுருவான் அப்படிங்கிற மாரி ஒருத்தன பத்தி தான் வந்து கதை. இதில வந்து பார்த்தீங்கன்னா, யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரன்வீர் சிங் நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து புரோட்டகனிஸ்ட் மெயின் ரோல் ஒரு ஸ்பையா வந்து பண்ணியிருக்காப்ல. அப்புறம் அக்ஷய் கண்ணா, நம்ம ஊர் ஆர் மாதவன், அப்புறம் சஞ்சய் தத் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் சாரா அர்ஜுன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் ராம்பால் அவரோட ரோலும் வந்து சூப்பரா இருக்கு. ராகேஷ் பேடி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான கதாபாத்திரங்களா இந்த படத்தில வந்து நடிச்சிருக்காங்க. அதில குறிப்பா எவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த காஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. பொதுவா ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் காஸ்ட் ஒரு படத்தில இருக்குது அப்படின்னாலே, நம்ம ஊர்ல இப்போ ரீசென்ட்டா வந்திருக்க ஒரு கேவலமான ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஏன் வந்து வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்றேன். இதோட ரிவ்யூ அப்படின்னு நான் சொல்றத விட ஏன் வொர்க் அவுட் ஆயிருக்கு? இந்தியா முழுக்க இது வந்து ஒரு சக்கப்போடு போட்டு எல்லாருமே போயிட்டு ஒரு ஹிந்தி படத்த பார்க்கணும்னு ரீசென்ட் டைம்ஸ்ல தோண வச்ச ஒரு மாஸ் ஹிட் படம் அப்படின்ற மாரி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தாலும், இவங்க எல்லாருக்குமே வந்து எழுதப்பட்ட ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப வெயிட்டா இருக்கு. குறிப்பா வந்து உண்மை சம்பவம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் கொஞ்சம் ஹிஸ்டரிய படிச்சிருந்தாங்க, இல்ல நியூஸ்லாம் பார்த்துருந்தவங்க அப்படிங்கிற பட்சத்தில, இல்ல நம்ம பார்க்கல, நம்ம பிறக்கவே இல்லனா கூட, நம்மளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தேடி போய் படிக்கிற, பார்க்குற ஆர்வம் இருக்கவங்களுக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிரும். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ரியலி நடந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாம, இத எப்படி ஒரு திரைமொழியா வந்து கடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப இன்டென்ஸா, கிரிட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சீட்ல அப்படியே வந்து நுனியிலேயே உட்காந்து நெறைய சீன் பார்க்குற மாரி வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இந்த படத்த வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில இதில நடிச்சிருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கதைக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாரி எல்லா கேரக்டருமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நடந்த மாரி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு உண்மை சம்பவத்த வச்சு ஒரு கதை எழுதுறது, அது ரொம்ப வந்து இன்டென்ஸா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில வந்து நெறைய சீன்ஸ் போயிட்டே இருக்கும்போது, அடிக்கடி ஒரு நியூஸ் லெட்டர்ஸ்லாம் காமிப்பாங்கல்ல, வரலாற்று சம்பவங்கள வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மாரி, இல்ல அந்த காலகட்டத்தில இருந்த நியூஸ் மாரி வந்து காமிச்சா, ஒரு நாஸ்டால்ஜியா இருக்கும்ல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரவாத ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நடக்கும்ல, அதோட ஃபூட்டேஜஸு அதுக்கப்புறம் ரியல் ஆடியோ நான் சொல்றது இந்த படத்துக்காக எடுத்ததில்ல. ரியல் ஆடியோ இந்த மாரிலாம் வந்து இந்த படம் முழுக்க வந்து காட்டிட்டே இருக்கிறபோது வந்து, நிஜமாவே அந்த பிரசன்ட் டைம்ல அந்த தீவிரவாத சம்பவத்த நம்ம ஒரு நியூஸ்ல பார்த்துட்டு, ஒரு நியூஸ் பேப்பர்ல தேடி படிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள்கிட்ட பேசிக்கிறப்போ, ஒரு சீரியஸான ஒரு இன்டென்ஸான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்ல, அத இந்த படம் வந்து கடத்தியிருக்கு அப்படிங்கிறனால தான், இந்த படத்தோட வெற்றி முக்கியமா அமைஞ்சிருக்கு. இத கதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய கதைகள் வந்து வந்திருக்கு. இந்த டைரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு படத்த வந்து ஏற்கனவே எடுத்திருக்காருன்னா கூட, அவருடைய முந்தைய படத்த அவரே மிஞ்சிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு இந்த படத்தோட கதைய வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1999ல இந்தியாவிலேருந்து இந்தியாவுடைய ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைஜாக் பண்ணப்படுது. அதற்கப்புறம் நம்ம பார்லிமெண்ட்ல அட்டாக்ஸ் வந்து நடக்குது. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு நடந்த தீவிரவாத தாக்குதல்ல ரொம்ப முக்கியமானது. நம்மளால வந்து மறக்கவே முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் நம்ம இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்பைய வந்து கராச்சிக்கு பாகிஸ்தானுக்கே அனுப்பி ஒரு ஸ்பையா அவங்கள ஒரு ஆளா அவன வந்து மாத்தி, அங்க இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ்டர்ஸ் கூடலாம் பழக விட்டு, தீவிரவாதிகள எப்படி போய் கண்டுபிடிச்சு, அதற்கப்புறம் அவரோட மிஷன வந்து முடிச்சானா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக் ஸ்டோரி. இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட செட்டிங். இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போய் சந்தோஷமா விளாக் போட்டு வந்தாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கிறப்போ, இப்படி ஒரு டெரர் சம்பவம் நடக்குது. உண்மையான ஃபுட்டேஜஸ் காட்டுறாங்க. ஆடியோஸ் போட்டுட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்மளோட புரோட்டகனிஸ்ட் வந்து கராச்சிக்குள்ள போறப்போ, அவன் மீட் பண்ற ஒவ்வொரு கேரக்டரு
நம்ம ஊரில் ஒரு பாம்பே அண்டர் கிரவுண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். கொல்கட்டாவில் அண்டர் கிரவுண்ட் எப்படி இருக்குன்றது சில சினிமாவில் காட்டியிருக்காங்க. பட் இந்த கராச்சி அண்டர் கிரவுண்டு இவங்க காட்டியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல மீட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் அங்கே எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ட்விஸ்ட்டு, ஒருத்தரும் வந்து துரோகம் பண்ணிக்கிறது, அங்கே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கதை நகர்ந்து போகிறது, நம்மளோட ஹீரோ அவருடைய திட்டத்தை வந்து எப்படி வந்து வெற்றி பெற செய்கிறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த கராச்சி பார்ட்டை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டோனே ஒரு டார்க்கான டோன் தான். ஏ சர்டிஃபிகேட் படம், சரியா? ஸோ இந்த டோன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரசித்து பார்ப்பீங்க. பட் ஒருவேளை அந்த டோன் சில பேருக்கு வந்து ஒரு படத்தோட டோன் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரசிக்க முடியாது. பட் பெரும்பான்மையான மக்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த படத்தோட டோன். இப்போது வந்து கராச்சிக்கு போகிறான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரா வர்சஸ் ஐஎஸ்ஐ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்சிக்கு நடுவில் நடக்கிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சண்டை மாதிரி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தப்போ நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் எபிக் மூவியை காட்டுற மாதிரி அந்த ஜானரை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு செட்டிங் வந்து ஒரு முக்கியமான செட்டிங்கை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேங்ஸ்டர் மூவியை காட்டுற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு கேங்ஸ்டர் மூவி தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தோணுது. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் மெயின் பிளாட்டுக்கு வரப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு சலிப்பு ஏற்படாமல் அந்த டிரான்சிஷன் எல்லாமே இந்த படத்தில் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதற்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த படத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் போடக்கூடிய பாடல்களாக இருக்கட்டும், அந்தந்த காலகட்டத்தில் வந்த உண்மையான பாடல்கள், அப்போ இருக்கிற சினிமா போஸ்டர்ஸ், அந்த கல்ச்சரு, ட்ரெஸ்ஸிங்கு, அப்போது உபயோகித்த உபகரணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து சூப்பராக செட் பண்ணி காட்டியிருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து ரன்வீர் சிங்கோட ஆக்டிங், சஞ்சய் தத்தோட ஆக்டிங், அர்ஜுன் ராம்பால் கேரக்டரோட ஆக்டிங் வந்து அண்ட் ஆர் மாதவன் சொல்லவே முடியாது. அவர் வந்து பின்னிருப்பார். அவரோட கெட்டப் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற நம்பி எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. இப்போது இது இவ்வளோ ப்ளஸ்ஸு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா சில மைனஸும் வந்து இருக்குது. இப்போ நம்ம பிஜேபி ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு 3வது முறையாக ஆட்சி செஞ்சுட்ருக்காங்க. இதில் ஒரு ட்ரெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஒரு ப்ரொபகேண்டா மூவி, ஒரு சங்கீத்தனமான சினிமா அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறது. அப்படி நிறையா சினிமாக்கள் திணிக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பிஜேபி ஃபண்ட் பண்ணப்பட்ட ப்ரொபகேண்டா மூவி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தட்டி விட்டு போயிருப்பாங்க. பட் இந்த படம் அப்படி இல்லை. ஒரு சினிமா ரசிகராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த படம் வந்துடும். ஆனாலும் இந்த படத்தில் அங்கங்கே சில விஷயங்கள் எட்டி பார்க்கிறது. உதாரணத்துக்கு இதில் தீவிரவாதிகளுக்கு எதிராக பேசக்கூடிய டயலாகாக இருக்கலாம். இந்த ஒரு ஒருத்தங்க ஆண்டகரைஸ் பண்ணி இப்படி தான் காட்ட போகிறாங்க, இவனை தான் வில்லனை காட்ட போகிறாங்க, அவன் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மைனஸாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு மைனஸாக தோன்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த படத்தோட லென்த்து. என்ன கேட்டால் அப்படி சொல்ல மாட்டேன். ஆல்மோஸ்ட் 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படம் இன்றைக்கி வந்து 2.25 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிக்கி வலிச்சு அப்படின்னு நெளிய ஆரம்பிச்சிடும். பட் 3.5 மணி நேரம் படம் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு வந்து ஓகே அந்த வேர்ல்டுக்குள்ளே போனோன்னே ஓகே முடிகிற வரைக்கும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக பார்த்துட்டு வந்துச்சு. ரொம்ப அப்படின்னு சொல்லனா கூட வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த படம் வந்து 3.5 மணி நேரம் போட தெரியல, 3 மணி நேரமாக இருக்குமோ அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. பட் பல பேருக்கு இந்த டியூரேஷன் என்ன நிலமா படம் இருந்தாலும் உட்கார முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த படம் டியூரேஷனில் வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்கலாம். அதையும் தாண்டி இந்த படம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா, ஸ்டண்ட்ஸு எல்லாமே இந்த படத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. மாண்டேஜஸ்லாம் வந்து காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கும், குறிப்பாக வந்து இது ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டவுன் சவுத்தில் நம்மளுக்கு பார்த்தாலும் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான எடிட்டிங்காக இருக்கலாம், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது எல்லா பக்கமும் இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தும் இந்த படம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போதைக்கு பாலிவுட்டை ரொம்ப நாளுக்கு அப்புறம் காப்பாற்றின ஒரு ஹிட் சினிமாவாக துரந்தர் வந்து ஓடிட்டுருக்கு. இது வந்து இது மட்டும் இல்லைங்க, இந்த பார்ட்டோட நிற்க போகிறதில்ல. இது எடுக்கிறப்போவே அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஒரு 2 பார்ட்டாக தான் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த படத்தையே வந்து பார்த்திங்கன்னா சாப்டராக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து வேறு விஷயம், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இந்த படத்தை எடுக்கும்போதே 2 பார்ட்டாக வந்து ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போது டிசம்பரில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வல் அதுக்கான லீடு வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சீக்வல் துரந்தர் ரிவெஞ்ச் அப்படிங்கிற படம் மார்ச் மாதம் அடுத்த வருஷம் 2026 வரப்போகுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த யூனிவர்ஸ் இன்னும் பெருசாகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஸ்டார் காஸ்ட்லாம் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வகையில் இது வந்து திருப்பியும் பாலிவுட்டுக்கு ஒரு பெரிய ஹோப் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹிட்டு, கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை மற்ற மொழியில் மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கனால அவங்க எதிர்பார்த்த வெற்றியோட அதிகமான வெற்றியை அது அடைஞ்சிருக்கு, ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் துரந்தர் படத்தை நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டேன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் போய் நான் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு நாள் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.